என்ன பண்ணுவான், அந்த கோபால் எங்கே அப்படின்னு கேட்பான். கோபால் வந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பார். இவர்கிட்ட 150 ரூபா கடன் வாங்கினதுக்காக சினிமாலாம் பார்க்காம இருக்க முடியும்? மயிலாடு மாதிரி படம்லாம் பார்க்க தானே வேணும். அவன் போய் பார்த்துட்டு இருக்கான் போல இருக்குது. இவன் என்ன பண்ணான், தேட்டர் உள்ளே போய் நேராக எல்லாருக்கும் முன்னாடி, நீ எல்லாம் நல்ல மனுஷனாக இருந்தீங்கன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூட்டு 150 ரூபா அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த பேருக்கும் தெரியும் மாதிரி மொத்தமாக கூடியிருக்கிற அரங்கத்துக்குள்ளே ஒருத்தனை போய் கத்தனா எப்படி இருக்கும்? அவனுக்கு பெரிய அவமானமாக இருக்கும். இன்டர்வலோட அவன் திரும்பி வந்துடுவான். படம் பார்க்க முடியாது. கோபால் வந்து சொல்லுவானே, போய் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டானே, மொத்த கூட்டமும் தேட்டரில் இருக்கிற மொத்த கூட்டமும் அவனை பார்த்து கொல்லுன்னு சிரிச்சிச்சினே, அவமானப்பட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லுவான். கிருஷ்ணமூர்த்திக்கு பக்குங்கும். ஐயோ என்னடா இது இப்படி போய் சொல்லிட்டியே, இருந்தால் கொடுத்த போகிறாப்பா, எதுக்கு பண்ணோன்னே, இருந்தால் கொடுத்துருவானா. தேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். அதை விட தெரியுமா, அவன் கூட வந்தவன் சொல்கிறான், இந்த தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, சினிமா பார்க்குறது எல்லாமே நம்ம கடன் கொடுக்க வேணுங்கிறதுக்காக கொடுக்காமல் இருக்க முடியுமாப்பா, செய்யாமல் இருக்க முடியுமா? நீ ஏன் இதெல்லாம் போய் ஒரு பெரிய பிரச்சனையாக்குறேன்னு சொல்லி அவன் திருப்பி அவர் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இந்த கஷ்டங்கள் மேலும் மேலும் கஷ்டமாயிட்டே இருக்கும். இந்த கிருஷ்ணமூர்த்தியோடைய அக்கா வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கர்ப்பமாகி குழந்தை பார்க்குற அந்த சமயத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்ப்பா இப்படியே இருந்தால் எப்படிப்பா, அக்கா வந்திருக்கு, நல்லது பொழுது பண்ணணும், நீ ஏதாவது கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோடனே இவர் சரி ரங்கசாமிட்டாச்சும் பிரச்சனை ஒன்றும் சரியாக வரல, அந்த 150 ரூபா நம்ம போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவர் நேராக போவார். இவர் போகிற நேரத்துலேயும் கோபால் ஒரு ஹோட்டல்லேருந்து வெளியில் வருவான், பிரியாணி கடையிலேருந்து வெளியில் வருவான். இவருக்கு அந்த பிரியாணி கடையும் இவனையும் பார்த்துட்டு நம்ம இப்படி நிற்கிறோம், அவன் பிரியாணி சாப்பிட்டு வெளியில் வரானேன்னு தோணும். ஆனாலும் கேட்க முடியாது இல்லையா. அதனால் வந்து என்னப்பா அப்படின்னோடனே, என்னன்னு சும்மா நைன்னு யாரையாவது ஆள் அனுப்பிச்செல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறேன், இந்த காசு இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னா, திருப்பி கேட்டுட்டு இருந்தா நீ கேட்டுட்டா நான் கொடுத்துருவேனாங்கிற ரேஞ்சுக்கு அவன் பேசுவான். இவர் உடனே ரொம்ப நைந்து குரலில், இல்லைப்பா இது மாதிரி அக்கா வந்து மகப்பேருக்காக வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு ஏதாவது நல்லது பழுது செய்யணுங்கிறதுக்காக தான்ப்பா அந்த காசை கேட்குறேன், நீ கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். என்னப்பா பார்க்குறேன்னு சொல்கிறியே, கொடுக்குறேன்னு சொல்லுப்பா, சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போயிடுவான். இவர் உடனே கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு அந்த கோபாலை கூப்பிட்டு சொல்லுவார், நான் கையெடுத்து உன்னை கும்பிட்றேன், என் சார்பாக வந்து ரங்கசாமி உன்னை தப்பாக பேசியிருந்தானா நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா, உனக்கு 150 ரூபா கொடுக்க முடியலன்னா ஒரு 150 ரூபா கொடு, எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோபாலுடைய கண் கலங்கிடும். உடனே அவசர அவசரமாக ஓடி போய் ஒரு 100 ரூபாயை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பான். நீ எவ்வளோ தூரம் சொல்லிட்டேனே, எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, என்னை நீ அவமானப்படுத்திருக்கலாம், ஆளை விட்டு என்னை நீ அவமானப்படுத்தினாலும் உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, அதனால் ஒரு 100 ரூபா வச்சுக்க அப்படின்னு உடனே இவர் சொல்லுவார், நீ 150 ரூபா